துளாராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதிகிறார் சுக்கிரன் புதனுடன் 9வது பாவத்தில் இருக்கிறார். சகல சந்தோஷம் இருக்கும், லாபத்தை நல்லா பார்ப்பீர்கள். ஆனால் 7ஆம் பாவத்தில் செவ்வாய். திருமண வாழ்க்கையில் கோபம் செய்யக்கூடாது, கணவன் மனைவி விவாதம் செய்யக்கூடாது, வியாபாரத்தில் யார்கிட்ட எந்த பேச்சுவார்த்தை செய்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக பேச வேண்டும், அலைச்சல் செய்யக்கூடாது. அலைச்சல் செய்தால் விவாதங்கள் பெருசாகிவிடும். 6ஆம் பாவத்தில் சனி. விரோதிகள் குறைவார்கள், சத்துருகள் குறைவார்கள். 8ஆம் பாவத்தில் சூரியன். விரோதி இருந்தாலும் பிரச்சனைகள் குறையும். சூரியன் 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது முது தண்டில் சூடு வர்றது வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவான் 10ஆம் பாவத்தில் வருகிறார். குரு பகவான் 10ஆம் பாவத்தில் வரும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் சில தொல்லைகளை கொடுப்பார்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சுமாரான காலம், ஆனால் நல்ல லாபம் உள்ள காலம் என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் வேலைகள் அதிகமாக இருக்கும், உங்கள் விரோதிகள் உங்களை கெடுத்து விடலாம் என்று பார்ப்பார்கள். நீங்கள் விவசாயியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் யாருக்காவது ஆலோசனை கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆலோசனையை அவங்க நல்லா கேட்பாங்க. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சில விரோதிகள் உங்களை கெடுத்து விடலான்னு பார்த்தாலும் கெடுக்க முடியாமல் நீங்கள் வெற்றி காண்டுட்டு வருவீர்கள், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். சில தடங்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள் நெருங்கியவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த தடங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் மாட்டிக்கொள்வீர்கள், கொஞ்சம் தடைகள் இருக்கும் என்று சொல்லலாம். இதுதான் துலா ராசியில் இந்த காலத்தில் கொஞ்சம் பேசுகிறதுல ஆர்ட்டாக பேசுனீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க, அவ்வளோதான். நீங்கள் விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல காலம் என்று சொல்வேன். தைரியமான நாள், அதாவது எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேருக்கு வாய்வு சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள், ரொம்ப பரிகாரம் எல்லாம் வேண்டாம். பரிகாரம் துர்கை பிரீத்தி இந்த மாதம் விசேஷமாக செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை துர்கை கோயில் போகணும். உங்களால் முடிஞ்ச பூ பழம் துணிகள்லாம் வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. அல்லது வீட்லேயே ஒரு விளக்கு ஏற்றிட்டு, வசதி இல்லைப்பா அப்படின்னு இல்லை, ஒரு எண்ணெயில் ஒரு சின்னதாக ஒரு விளக்கு வைங்க, 1 நிமிஷம் ஏறிட்டோம், அதை வச்சுட்டு தாய்கிட்ட உட்காந்துட்டு பிரார்த்தனை செய்யுங்க. தினமும் காலையில் சூரியனை வணங்குங்க. ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து சூரிய பகவானுக்கு விட்டுட்டு ஓம் சூரிய நாராயணாய நமஹ இந்த மந்திரத்தை ஜபிச்சிட்டு கொண்டு தண்ணீரை விட்டு 4 தடவை தண்ணி விடுங்க, ஜபிங்க. வாழ்க்கையில் இருக்கிற சகல கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.